Join us this week for the first webinar, Is a PMS better than an MF? In your investment journey, choosing the right investment product makes all the difference. In this webinar, we'll talk a lot on portfolio management services, mutual funds, the advantages and disadvantages that each one offer. Join us for a comprehensive session on understanding these products and how they can suit your need. This webinar is from 10 a.m. to 11 a.m. IST. Are you interested to know how multi-asset funds perform in different markets? The hype has been all about multi-asset funds. Let's take a deep dive into them to see how they can fit your portfolio. This webinar is organized from 11 a.m. to 12 p.m. For the third webinar of the day, we have 1,000 Dreams, One Financial Plan. Financial planning can help you get to your goals in a much efficient and structured way. In this webinar, we'll talk a lot about financial planning and how we can draw a roadmap towards your goals. This webinar is from 11 to 12 a.m. IST. And lastly, we have a webinar covering beyond ESOPs. If you look at it, a lot of NRIs have their concentration in one company shares, which is their employer. Now let's look at diversifying away from this. This webinar is set at 1:30 p.m. IST. SIP என்னும் வழிமுறை. SIP பத்தி ரெண்டு ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ ஒரு ஒப்பீனியன், SIP பண்ணா போதும், நம்ம பணம் வளர்ந்து எங்க போனோமோ அந்த இடத்துல போய் நம்மளை விட்டுடும் அப்படின்றது. இவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இருக்கு, இதை பண்ணா போதும், இதை தவிர வேற எதுவுமே பண்ண வேண்டாங்கிறது தான் அந்த ஸ்கூலினுடைய ஆர்குமெண்ட். பட் டேட்டாவை திரும்பி பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல 3-4 வருஷம் SIP பண்ணி கூட சில ப்ராடக்ட்ஸ்ல ரிட்டர்ன் வர்றது இல்லை. ஏன்? சில நேரங்கள்ல இண்டெக்ஸ்ல கூட ரிட்டர்ன் வராம போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை சூழ்நிலையில இண்டெக்ஸ்ல நீங்க பணம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாலே பல பேர் அதை புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லை. ஏன்னாக்கா இண்டெக்ஸ்ல பணம் பண்ணாம இருக்க முடியாதுங்கிறதான் பல பேருடைய ஒரு திங்கிங். பட் எவ்வளவோ வருஷங்கள் நிஃப்டியில ரிட்டர்ன் இல்லாம இருந்திருக்கு, மற்ற இண்டைசஸ்ல இந்த மாதிரி இருந்திருக்கு. செக்டோரல் தீமேட்டிக்ல பல வருஷங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்துட்டு அப்புறம் சில வருஷங்கள்ல பெரிய பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல SIP பண்றதுல அந்த அளவுக்கு பயன் இன்வெஸ்டர்ஸை சேர்றது இல்லை. ஏன்னா அவங்க தப்பான நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, SIP தப்பான நேரத்தில் வாங்கிட்டு அப்புறம் சரியான நேரத்தில் நிறுத்திடுறாங்க. ஸோ SIP மட்டும் பண்ணா போதும், வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்லைங்கிற அந்த ஆர்குமெண்ட் சில இடங்கள்ல தோத்து போயிருது. பட் இப்படி சில நேரங்கள்ல SIP ஒர்க் அவுட் ஆகலைங்கிற ஒரே காரணத்துக்காக SIP-யே பண்ணாதீங்க, SIP பண்ணா இப்படித்தான் ஆகும் அப்படின்ற அந்த இன்னொரு ஆர்குமெண்ட்டை வைக்கும்போது அதுவும் ஒரு தவறான ஆர்குமெண்டாக அமைந்து விடுகிறது. SIP நீங்க செய்யக்கூடாதுன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறவங்க அந்த டேட்டாவை எடுத்து அதை முதன்மைப்படுத்தி அதை வச்சு உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க SIP-யே பண்ணக்கூடாதுன்னு. பேசிக்கா உண்மை எங்கெங்க இருக்கு? எப்பவுமே உண்மை நடுவுல தான் இருக்கு. சோ என்ன இந்த உண்மை? SIP என்பது மாசம் நம்மளை சேவ் பண்ண செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த SIP-ய முக்காவாசி பேரு ஒரே ஒரு சொத்து வகையில தான் பண்றாங்க, தட் இஸ் ஈக்விட்டி. சில நேரங்கள்ல ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான தருணம் இல்லை என்று தோணும் போது அந்த நேரத்துல SIP-ய கொண்டு போய் வேற சொத்து வகையில பண்றதுக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு, யாரும் யூஸ் பண்றது இல்லை. சோ அந்த தருணங்கள்ல மற்ற சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? நீங்க கீழே போகாத ஒரு அசெட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருவீங்க. ஈக்விட்டி கீழே போகும்போது அந்த அசெட்ஸ் மதிப்பு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அசெட்ஸ் மதிப்பு கூடும் போது நீங்க அந்த அசெட்டை வித்துட்டு மறுபடியும் கீழே விழுந்திருக்கிற ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மேலும் அதிக வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. யார் உருவாக்குனாங்க? நீங்க தான் உருவாக்குனீங்க. எப்படி உருவாக்குனீங்க? ஒரு ஓவர் வேல்யூட் அசெட் இருக்கும்போது இன்னொரு அசெட் அண்டர் வேல்யூடா தெரிஞ்சதுன்னா அதுல போய் நீங்க SIP பண்ணி உங்க பணத்தை சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு
இந்த ஓவர் வேல்யூட் அசெட் அட்ராக்டிவான ஒரு ஜோனுக்கு வரும்போது பணத்தை மாத்தி அதுல போட்டீங்க. சோ இந்த ஒரு ஸ்விட்ச் இருக்கு பாருங்க. இந்த ஸ்விட்ச் ஏன் நடக்குது? நீங்க எஸ்ஐபி பண்ணதுனால நடக்குது. சப்போஸ் நீங்க எஸ்ஐபியே பண்ணலன்னு வச்சுப்போம், அந்த பணம் இருந்திருக்குமா? 90% கேஸ்ல அந்த பணம் இருக்காது. ஏன்னு நான் சொல்றேன். ஒண்ணு, நான் எஸ்ஐபி எல்லாம் பண்ண மாட்டேன், ஃபண்டு கீழே போகும்னு சொல்றவங்க அதே பணத்தை கொண்டு போய் மறுபடியும் ஷேர்ல ஹையர் வேல்யூஷன்ல போட்டுருவாங்க. அந்த ஷேர் இறங்கிடும். சோ அதுல நஷ்டம் வந்துடும். இல்லைன்னா எல்லாரும் பண்ற சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? செலவு பண்ணிடுவாங்க. பணம் நிக்காது நம்ம கையில. அப்போ எஸ்ஐபி பண்ண மாட்டேன்னு நிறுத்திட்டு சேமிப்பு செய்யாம விட்டுறதா இங்க நடக்கக்கூடிய விஷயம், அல்லது சேமிப்பை நஷ்டப்படுறது. இது ரெண்டு தான் நடக்குது. சோ இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது என்னைக்குமே எஸ்ஐபி ஒரு பெட்டர் மெத்தடாலஜி தான். அது மட்டும் இல்ல, எஸ்ஐபியை சென்சிபிளா பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. கண்மூடித்தனமா ஒரே இடத்துல எஸ்ஐபி பண்றதோ, காஸ்ட்லியான இடத்துல எஸ்ஐபி பண்றதோ, அதுவும் சொத்து வகையிலேயே எப்ப ஒரு சொத்து வகையை வாங்கக்கூடாதோ அந்த நேரத்துல எஸ்ஐபி பண்றது தான் எஸ்ஐபியை தோற்கடிக்கக்கூடிய நடவடிக்கைகள். இதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க? அநேகமா முதலீட்டாளர் தானே. சோ அந்த இடத்துல அதை எஸ்ஐபியினுடைய தோல்வியாக பார்க்கப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அது முதலீட்டாளருடைய தோல்வி. இப்ப நம்ம ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்குறோம், அந்த வெஹிக்கிளை நம்ம ஒழுங்கா ஓட்டுறது இல்லை, வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டியே ராசி இல்லைங்க, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கொஞ்சமாவது பகுத்தறிவு உள்ளவங்க என்ன சொல்லுவான், நான் அந்த வண்டியை சரியா ஓட்டலைங்க, அது நல்ல வண்டி, நான் சரியா ஓட்டாதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் எஸ்ஐபிலையும் யார் அதை ஒழுங்கா கையாண்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அப்படியே ஒரு தப்பு நடந்தாலும் அதை ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறவங்க அந்த தப்பை திருத்திக்குவாங்களே தவிர இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திக்க மாட்டாங்க. அதே போல ஒரு விஷயத்தை நிறுத்தினா என்ன ஆகும், அதை செய்யாமலே இருந்தா என்ன ஆகும்ன்ற கான்சிக்வன்ஸை உணர்றவங்க எது பெட்டர்னு ஈஸியா டிசைட் பண்ணி அந்த பாதையை எடுத்து முன்னேறுவாங்க. இப்ப நீங்க எந்த வகை அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க எந்த வகையா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் எங்க இருந்து வருதுன்னா சேவிங்ஸ்ங்கிற ஹேபிட்ல இருந்து வருது. எப்ப நீங்க சேவிங் ஹேபிட்டை உருவாக்குறீங்களோ அடுத்தபடியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டுக்கு வந்துருவீங்க. இது ரெண்டையும் ஹேபிச்சுவலா சரியான இடத்துல நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு முதலீட்டில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், தோல்வி கிடைக்காது. அப்படிப்பட்ட வெற்றி பயணங்களை இணைந்து உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.